இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 நாள்ல 23ஆம் தேதி தேர்தல். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியோட வெற்றி வேட்பாளராக மதுரை வடக்கு தொகுதியில டாக்டர் சரவணன் நான். எனக்கு எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ன மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிற எங்களது புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் உடைய ஆசி பெற்ற வேட்பாளராக இன்னைக்கு இந்த தொகுதியில் இப்போ களம் காண்கின்றேன். பிரச்சாரம் எல்லாம் இன்னைக்கு மாலை 6 மணியோட இன்னைக்கு முடிய இருக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு பிறகு நம்ம தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இந்த நிலையில உங்களை சந்திச்சு சில விளக்கங்களையும் நான் தர இருக்கிறேன். எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்களுக்காக சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். நம்ம பார்த்துருப்போம். திமுக 2021 தேர்தலை சந்திக்கும் பொழுது 525 வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதுல 12% தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. 88% நிறைவேற்றவில்லை. ஆனா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு அமைச்சராக இருக்கட்டும், அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும், அவங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு பெர்சன்டேஜ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. முக்கியமான விஷயமா நீட் தேர்வை ஒழிப்பேன், அந்த ரகசியம் தெரியும் சொன்ன விஷயத்த அவங்க செய்யலை. ஆனால் அதுவே எங்களுடைய பொதுச் செயலாளர் எடுத்துட்டா, எங்களுடைய ஆட்சி காலத்தில் நீட் என்பது மத்திய அரசினால சட்டமாக்கப்பட்ட போது கூட அதற்கு மாற்றாக கவர்னரோட பவரை தாண்டி 162 என்ற ஆர்டிக்கலை பயன்படுத்தி இங்கே உள்ள சாமானிய வீட்டு பிள்ளைகளுக்கு, அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அவங்க மருத்துவ கல்வியில் 7.5% உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்ததன் பயனாக இப்போ நெருக்கி இந்த 5 வருஷத்துக்கு 600 சொச்ச பேர், 5 வருஷத்தில் 3000 மேற்பட்ட மாணவ மாணவியர், ரொம்ப சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து வந்தவங்களுக்கு ஆனால் டாக்டர் கனவை நிறைவேற்றி இருக்கிறார். 11 மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கிறார். இப்படி பல சாதனைகளை செய்திருக்கக்கூடிய எடப்பாடியார். ஆனால் திமுக நீட்டை வச்சு அரசியல் தான் பண்ணாங்க, வேற எதுவும் செய்யலை அவங்க. அதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு தான் அன்று உதயநிதி அவர்கள் வந்தாங்க. ஆனால் இடம் எல்லாமே இது பண்ணப்பட்டு இப்போ இன்னைக்கு 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அந்த கட்டடம் ரெடி ஆகி, ஏன்னா சின்னதை இப்போ இந்த திமுக இத்தனை வருஷம் பண்ணலை எய்ம்ஸ்ன்னு சொல்கிறதுக்கே ஒரு சின்ன விளக்கம். காந்தி மியூசியத்துக்கு போயிருந்தோம். காந்தி மியூசியத்தில் அதை சீரமைக்கிறோம்னு சொல்லி ஆட்சிக்கு சொன்னது 9 கோடி ரூபாய் அவங்க ஒதுக்கி 5 வருஷம் முடிய போகிற வரைக்கும் அது சீர்படுத்தி முடிக்கப்படலை. அப்போ ஒரு சின்ன ஒரு இடத்த அரசாங்கம், பவரில் இருக்க அரசாங்கம் அது சீர்படுத்த முடியாமல் இவ்வளோ நாள் தள்ளி போகக்கூடிய நிலையில் இது மிகப்பெரிய ஒரு திட்டம். ஜப்பான் கம்பெனியோட நிறுவனத்தோட சேர்ந்து நடத்தக்கூடியது. கொரோனா அதில் சில பிரச்சனைகள் இப்பயும் கூட பண்ணும்பொழுது கூட ஒரு மரத்தை வெட்டணும்னா கூட அதை அப்புறப்படுத்துறதுக்கு பல இதுகள் இருக்கும். அதில் சட்ட ரீதியாக போகணும். அதில் இருக்க டிலே, ஒவ்வொன்றுக்கும் பெர்மிஷனுக்கு இந்த திமுக அரசு கொடுத்த டிலே, இதெல்லாம் தாண்டி இது இப்போ இந்த நவம்பருக்குள்ளே வந்துடும் இருக்காங்க இன்னைக்கு. அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சியை கொடுத்த ஒரு எடப்பாடியார். அப்போ இந்த மக்கள்கிட்ட நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் இப்போ அவர் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளான சாமானிய மக்களுக்கான வாக்குறுதி. ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் கடந்த ஆட்சியில் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு வரி உயர்வு, கடுமையான வரி உயர்வு, அத்தியாவசிய விலை பொருளோட விலை உயர்வு, இதெல்லாம் ரொம்ப நெருக்கடியை கொடுத்துருச்சு. மின் கட்டணத்தை மாதம் ஒரு முறை ரீடிங் எடுப்போம்னாங்க. இன்னைக்கு சந்திக்கக்கூடிய நிறைய பேர் கூட சொல்கிறாங்க, அந்த சின்ன விஷயத்தை கூட செய்யாதனால நாங்கள் அதிக அளவில் யூனிட் கணக்கு கூடி நாங்கள் அதிக பணம் செலுத்துகிற மாதிரி வருகிறதுன்றாங்க. குடிநீருக்கு வெறும் 900 ருபீஸ், 900 ரூபா கட்டிக்கிட்டு இருந்த நிலை மாறி இன்னைக்கு அதை 4 பேஸா 6450 ரூபா கட்டக்கூடிய நிலையை இந்த திமுக அரசு உயர்த்தி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் இருக்க பார்க்குகளுக்கு நம்ம போய் பார்க்கும் பொழுது கூட அங்கே இப்போ மதுரையில் வண்டியூர் பார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடிமராமத்து பண்ணப்பட்டது எடப்பாடி ஆட்சியில். தமிழ்நாடு முழுவதும் நெருக்கி 36 மேற்பட்ட குளங்கள், ஏரிகள் எல்லாம் தூர்வாரப்பட்டது. அப்போ தொடங்கப்பட்ட திட்டம் இவங்க ஆட்சி வரும்போது அது முடிக்கக்கூடிய நிலையில திறந்து வச்சாங்க. இன்னைக்கு போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் தளபதி அங்கே இருக்க பார்க்கில் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அங்கே ஒரு கம்பெனி நிறுவனத்தின் ஒரு கம்பெனி பேரில் அவரே அதை லீஸுக்கு எடுத்திருக்கிறார். ஆமாம், பினாமியாக எடுத்திருக்கிறார். அங்கே அது திமுக முக்கியமான நாட்கள் இருந்து தான் பணம் வசூல் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் எங்கிட்ட ஒரு கோரிக்கை வைத்தாங்க. ஆட்சி மாற்றம் வந்தோடனே எடப்பாடிகிட்ட சொல்லி நீங்கள் எல்லா பார்க்கையும் ஏன்னா அது அரசாங்க இடம், மக்களுக்கு அது ஃப்ரீயாக பயன்படுற மாதிரி செய்யணும். ஏன்னா இங்கே கார்பரேஷனில் 250 கோடிக்கு மதுரையில் ஊழல்.
இப்போ இந்த ஊழல் இல்லாமல் இருந்திருந்தா இப்போ இதெல்லாம் சாத்தியமாக இருந்திருக்கும். மதுரை நல்ல ரோடு கிடச்சிருக்கும். பாதாள சாக்கடை திட்டம் கிடப்பில் கிடக்கு. நேற்றெல்லாம் போகிறோம் கரும்பாலையில் ஃபுல்லாகவே அசுத்தமான அந்த ஒரு இதில் தான் நம்ம நடந்து போகக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறது. குடித நீர் பிரச்சனைகள் கடுமையாக இருக்குது. முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி ஐயா 1300 கோடி எஸ்டிமேட்டில் எங்களுடைய மாவட்ட கழகத்தில் அண்ணன் செல்லூர் அவருடைய கோரிக்கையை ஏற்று கொண்டு வரப்பட்ட திட்டம். கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 8000 கோடிக்கு மேலே திட்டம் மதுரையில். மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா பாலங்களையும் பாருங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பாருங்கள், ஜிஹெச் இருக்கக்கூடிய கட்டிடத்தை பாருங்கள், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் பாருங்கள், தெப்பக்குளத்தில் இன்னைக்கு தண்ணி நிரம்பி இருக்கிறது. எல்லா வளர்ச்சி திட்டத்தையும் தந்தது வந்து அதிமுக அரசாங்கம். திமுக மதுரைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? பத்திரிகையாளர் இருக்கிறீங்க, பொதுமக்கள் எல்லாம் போகிற இடத்துல சொல்கிறாங்க, ஒரு லைப்ரரி கொண்டு வந்தாங்க, நல்லது, மாணவ செல்வங்களுக்கு ஒரு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் இன்னைக்கு ப்ராக்டிக்கலில் யோசிச்சிங்கன்னா நம்ம எத்தனை பேர் நம்ம லைப்ரரிக்கு போகிறோம்? நம்ம கையில் செல்ஃபோன்லேயே எல்லாத்தையும் பார்த்துட முடியுது. அந்த ஒரு சூழல் இன்னைக்கு வந்து கல்விக்கு ஏதோ வந்துருச்சு. அப்படிப்பட்ட நிலையில் 52 லட்சத்துக்கு மேலே மடிக்கணினி கொடுத்தது அம்மாவோட ஆட்சியில், ஐயா எடப்பாடியார் ஆட்சியில். திமுக வந்தோன்னே திட்டத்தை முதல் நிப்பாட்டினாங்க. இப்போ ஆட்சி தேர்தல் வரப்போகுதுன்னு 10 லட்சம் பேருக்கு தரப்போகிறோம். அதுவும் காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு யாருக்கு எந்த தம்பி ஓட்டு போட போகிறாரோ அவருக்கு அதை அறிவிக்கிறாங்க. இப்படி ஒரு ஏமாற்று வேலைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தொடர்ந்து பார்க்கல, வளர்ச்சி திட்டங்களே மதுரைக்கு கொடுத்தது எடப்பாடியாருடைய அரசு தான். இந்த லைப்ரரியை தாண்டி ஒரு ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைச்சிருக்காங்க, வணிகமாக்கிட்டாங்க. இல்லாட்டி நம்மளாம் இந்த ஜல்லிக்கட்டை எதிர்பார்த்து இருப்போம். நம்ம எல்லாம் அலங்கநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம்லாம் இப்போ என்ன ஆகி போச்சு? அங்கே கொண்டு போய் வணிகமாக்கி 2 லட்ச ரூபா கட்டி நடத்தணும், பெர்மிஷன், அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆன்லைனில் பெர்மிஷன் சொல்லி அலங்கநல்லூருக்கு மாட காலையை அலங்கநல்லூர்லேயே அவுக்க முடியாது. அப்படி ஒரு நிலை வந்துருச்சு இப்போ இன்னைக்கு. அதில் நடக்கிற முறைகேடுனால இதெல்லாம் மாற்றி அமைக்கப்படும். அதில் ஜல்லிக்கட்டில் ஒருவேளை ஒரு விபத்து இது நடந்து ஒருத்தர் இறக்கக்கூடிய ஒரு வீரர் இருந்தால் 10 லட்ச ரூபாய் அறிவித்திருக்கிறார் அந்த குடும்பத்திற்கு. காயம்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொள்வங்களுக்கு 2 லட்ச ரூபாய் அறிவித்திருக்கிறார். காளை மாடுக்கும் சரி, அந்த நடக்கக்கூடிய வீரர்களுக்குமே இன்சூரன்ஸ் திட்டம் அறிவித்திருக்கிறார். வேலையில் இடஒதுக்கீடு அறிவித்திருக்கிறார். இன்னும் வந்து விளையாட்டுத்துறை மூலமாக 3% இடஒதுக்கீடு அளித்தது எடப்பாடியார் அரசு. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான அரசு வந்து எடப்பாடியார் அரசு, அம்மாவின் அரசு, புரட்சி தலைவர் காலம் தொடங்கி இருந்திருக்கிறது. ஆமாம், இங்கே இன்னைக்கு மதுரையில் 2 இடத்துல பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது திமுகவோட ஆட்சியில் தான் இடிக்கப்பட்டிருக்கு. புதூரில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் எங்கிட்ட சொல்லி நாங்கள் எல்லாம் போய் பார்த்து பேசி எல்லாம் வந்தோம் நாங்கள் அந்த அளவுக்கு. அப்போ மக்களுக்கான ஒரு நடவடிக்கை ஆட்சியை இல்லாத இந்த திமுக வேண்டுமா அப்படின்ற மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னைக்கு இப்போ கடைசி நாள் பிரச்சாரம் நாங்கள் போகும்போது கூட மக்கள் என்ன சொல்கிறாங்க? அவங்க என்னன்னாலும் தங்க கட்டியே கொண்டு வந்து கொடுத்தா கூட எங்கள் மாவட்டத்தில் சேர்ந்த பேட்டியில் சொல்லியிருந்தார், நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இல்லைங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு தேவைக்கு மதுரை தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேணும், எடப்பாடியார் ஆட்சி வரணும் அப்படின்ற மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் எல்லாருக்கும் தெரியும். கடந்த இதில் மக்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க. 5 வருஷம் தொகுதிக்குள்ளேயே அவர் வரலங்க. தொகுதிக்குள்ளேயே எந்த பக்கத்தில், நானே தொகுதியில் தான் குடியிருக்கிறேன், மருத்துவமனை இருக்குது, தொகுதிக்குள்ளேயே அவர் வந்ததாகவே கிடையாது. செல்லூர் வெள்ளம் வரும்போது கூட நான், எங்களுடைய பகுதி கழக செயலாளர் தம்பிமார்கள்லாம் நாங்கள் எல்லாம் வீடுகளில் போய் நாங்கள் எல்லாம் மக்களுக்கான தேவைகளை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தோம். இவர் வெள்ளம்லாம் வடிஞ்ச பிறகு வந்தார், தண்ணியில் கால் வைக்காமல் காருக்குள்ளேயே உட்காந்து பார்த்துட்டு போனார். அதுதான் அவர் செஞ்சது. செல்லூர் கண்மாயை தூர்வாரம் 4 கோடி எஸ்டிமேட்டில் அந்த என்ன நிலையில் இருக்குன்னு பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய நடைப்பயிற்சி பண்ணக்கூடியவங்க வந்து என்னை வந்து சந்தித்து நாங்கள் எங்களோட இது ஆளுங்க, எங்களுடைய தொகுதி பொறுப்பாளர் எல்லோரும் நாங்கள் போய் பார்த்த பிறகு அவங்க அப்புறம் திரும்ப சீனுக்குள்ளே வர்றாங்க. இப்போ மக்கள் சொன்னாங்க, நீங்கள் இந்த எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதே இப்போ நீங்கள் தான் அந்த கோத்தில் போய் விலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த வடக்கு தொகுதி இருந்தது. அவர் வந்து இப்போ என்ன செய்கிறாரு? பெரிய குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறாங்க, ஏதோ 1500 ரூபா கொடுக்குறாரு ஓட்டுக்குன்னு சொல்லி மக்களை விலைக்கு பேசுகிறாருன்றாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், காலையில் நம்ம அந்த ராமலட்சுமி அந்த ஏரியாவுக்கு போயிருந்தோம், அவர் இன்ஜினியர் போல், அதனால் அவர் கணக்கை சொல்கிறாரு. 1500 ரூபாயை இந்த கணக்கு போட்டு பிரித்தோம்னா ஒரு நாளைக்கு 82 காசு வருதுங்க. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு தினக்கூலி வேலைக்கு பார்க்க போகிறவங்களே வந்து 1200 1500 சம்பாதிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு நாள் காசை கொடுத்து இவர் வந்து மக்களை விலைக்கு வாங்கிட்டு இவர் போய் திருமங்கலம் தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பல கிராமங்கள் இருக்குது. கள்ளிக்குடின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா திருமால்னு ஒரு கிராமம், கல்லணை, குராயூர், என்னோடய சொந்த ஊர் அந்த இதில் தொகுதிக்குள்ளே தான் வருது, ஆலங்குளம்ன்ற ஊர். அப்போ அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வந்து இப்போ இது 2-3 வருடமாக போராடுறாங்க இந்த குவாரியை மூடுறதுக்காக. ஆனால் இந்த திமுக அரசு, அவங்க இந்த திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்த அந்த தோத்தல் எம்எல்ஏவை அந்த கோரிக்கைக்கு எந்த வித இதுவும் பண்ணாமல், எவ்வளவு பாருங்களேன்,
இயற்கை வளத்தை அழிச்சிட்டார். அப்போ வந்து இவர் வந்து அதில் பண்ணுவார். அரசு கான்ட்ராக்டில் 24% கமிஷனு, இதை பூரா அவர் பண்ணி இவர் வந்து 2000 கோடிக்கான தொழில் முதலீடு. நாங்கள் அவருக்கு பண்ணியிருக்க அஃபிடவிட்டை பார்க்குறோம் எலெக்ஷனில். விவசாயம் மட்டும்தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தொழில் நான் டாக்டர்னு நான் காமிச்சிருக்கிறேன், என்னோட வருமானத்தை நான் கொஞ்சம் காமிச்சிருக்கிறேன், பேங்க்ல இருக்க கடனை பூரா காமிச்சிருக்கிறேன். நான் இது 5வது தேர்தல் நான் சந்திக்கிறது. இதே இதில் போன முறையும் போட்டிக்கிட்டேன், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டேன். மக்கள் இன்னைக்கு என்ன மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க பாருங்க. இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்களை தராமல், மக்களுக்கான அத்தியாவசிய தேவை நிறைவேற்றாமல், தேர்தல் வர்ற அன்னைக்கு மக்களுடைய அந்த ஏழ்மையை இதை வந்து பயன்படுத்தி அவரை விலைக்கு வாங்கிடலாம்ன்ற ஒரு நினைப்போட இந்த திமுக அரசு செயல்படுகிறது. அப்போ இவர் எத்தனாயிரம் கோடி பார்க்குறேன், அவர் சைடு ஒன்றுமே இல்லை, வெறும் விவசாயம் தான், வருமானமே இல்லைப்பா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர். ஆமாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அக்கா அவங்களோட மனைவியோட இது இருக்குது பார்த்தீங்கன்னா, எல்லாம் பார்த்தா கிரானைட்டாக தான் இருக்குது. இது கிரானைட்டாக இருக்குது, மைன்ஸாக இருக்குது, சேண்டு குவாரியாக இருக்குது, பூரா இதுவாக தான் இருக்குது. அப்போ வந்து என்ன மாதிரி வந்து அதை சட்டத்தை புறம்பாக எப்படி அவங்க ஏமாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த பகுதி மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் அவங்களே நாங்கள் எலெக்ஷனே சந்திக்கலைங்கன்னு சொல்லி ஓட்டர் ஐடி கார்டை சரண்டர் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து இங்கே என்னெல்லாம் தேடி வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. நீங்கள் என்னையை தேடி வந்தீங்கன்னா நான் ஏதோ பண்ணதை சொல்லிட போகிறாங்கன்னு. நாங்கள் ரொம்ப நாள் எங்கள் போராட்டம் இருந்தது, அவரோட பெரிய பிரச்சனைகள். அப்போ அவர் சொல்கிறாக்க அவங்களோட சேர்ந்து ஐடி இங்கே வச்சு அவர் என்ன மாற்றி என்ன செய்கிறாரு, டாக்டர் போய் சொல்கிறாரு, அதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேண்ட் டாக்குமெண்ட், அந்த போராட்ட குழுவோட தலைவர் என்கிட்ட கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் யார் பேரில் இருக்குன்னு தெரியும், என்ன போட்டிருக்குது அதில், திரு கோ தளபதி அவர்களுடைய குமார திரு துரை கோபால்சாமி அவருக்கு அவர் பேரில் இந்த இடம் இருக்குது. அங்கே நடத்துகிற குவாரி நடத்தக்கூடிய லைசன்ஸ் வாங்கியிருக்கவர் பேர் சக்திவேலு. அவர் யாருன்னா அவரோட பிஏ. அப்போ அந்த பிஏவோட ஐடி கணக்கெலாம் எடுத்து பார்க்கணும். இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிஏ இருக்கிறாரு, அவரோட ஐடி கணக்கு என்ன. இப்படி மக்கள் முறைகேடாக பண்ணி அப்பாவி மக்களை, சாமானிய மக்களுக்கான எந்த வித இதையும் செய்யாமல் ஏமாற்றி இன்னொரு முறை வந்துடலாம்னு பார்க்குறாரு. இப்போ மக்கள் இன்னொரு முறை அவர் ஓட்டு போட்டால் என்ன ஆகும், அங்கே ஒரு 10 கிராமம் அழிஞ்சு போயிடும். அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு ரேஞ்சர் ஒரு கார் வச்சுக்கிட்டு இருப்பார், சிஎம் கார் மாதிரி ஒரு கார் வச்சு போய்கிட்டு இருப்பார். என்ன ஆகிறது கிராமங்கள். ஒரு எது செயலைன்றது ஒரே விஷயம் என்னன்னா, மானகிரி கணேசன் அப்படின்றவர் திமுக சேர்ந்த நிர்வாகி. அவரோட நிலை உங்களுக்கு தெரியும். இவர் வீட்டு வாசல்ல காத்து கடந்து இவர் வந்து போராட்டங்கள், திமுக போராட்டங்கள் தீ கொடுத்தவர், தியாகம் பண்ணவர். அவரோட இதை வந்து எவ்வளவு இது பண்ணி பாருங்க. அவர் சிஎம்க்கு எழுதின லெட்டர், அந்த நேரத்தில் எழுதின லெட்டர் கூட இருக்கு. மாநகரி கணேசன் அவங்க கட்சியை சேர்ந்தவர். திமுக நண்பர்கள் சொல்றேன், இவரால் உங்களுக்கு என்ன பயன் இருந்தது, இவர் உங்களை மதிச்சு நடந்தாரா, கூட்டணி கட்சியை கேட்குறோம், திமுக கூட்டணி கட்சியை மதிச்சுச்சா, ஏதோ எலெக்ஷனு கூட்டணி கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லிட்டு அதை சேர்ந்துக்கிட்டு எல்லாம் அட்டூழியம் பண்ணுறாங்க. எங்கள் மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறோம் நாட்டில், சேவை பண்ணணும், மக்களுக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய எங்கள் மாதிரி ஆளுகளுக்கு ஒரு வாய்ப்பு வரணும்ல. இப்போ நான் ஒரு மருத்துவமனை நடத்திக்கிட்டு இருக்கேன், டாக்டராக இருக்கிறேன். ஒரு கிராமப்புறத்தில் எங்கள் பெற்றோர்கள் வந்தாங்க, கஷ்டப்பட்டு படித்து வந்து இன்றைக்கி நான் எங்கள் அக்காலாம் ஒரு மருத்துவராக இருக்கோம், மருத்துவமனை நடத்துகிறேன். எனக்கான ஒரு சமூக ஒரு ஒரு பொறுப்பு, ஒரு பொறுப்புணர்வு, மக்களுக்கு ஏதாவது செய்யணும். சூரிய ட்ரஸ்ட்னு வச்சுருக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச செலவில் ஓரளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் மக்களுக்கு சேவையை நம்ம தருகிறோம் இந்த ட்ரஸ்ட் மூலம். இப்போ கூட இன்னும் ஒரு 3-4 மாதமாக கூட மக்களுக்கான ஒரு நடமாடும் உணவகம். ஏன்னா ஒரு நாள் போகும்பொழுது அந்த பக்கத்தில் நரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொத்தனார் இவங்கெல்லாம், சித்தாள் இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து இது போவாங்க. அப்போது ஒருத்தர் எதேச்சியாக பார்க்கும்போது என்னை வந்து காரில் பேசுகிறாரு. அப்போ அவர் டிஃபன் பாக்ஸ் வந்து தூக்கு போனி, சும்மா காலியான தூக்கு போனி வச்சுருக்காரு. என்னன்னு கேட்கும்போது, நான் சும்மா வீட்டில் சமைக்கலை, இங்கே தான் சாப்பாடு வாங்கிட்டு போவேன்னாரு. அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஐடியா யோசிச்சு 10 ரூபாய்க்கு 3 இட்லியும் ஒரு டீயும் கொடுத்தோம். இப்போ நிறைய பேர் மதுரையில் நெருக்கிங்க, ஒரு நாளைக்கு ஒரு 500-1000 பேர் வந்து சந்தோஷமாக அதை எடுத்துக்கிற முடியுது. அவங்க கோரிக்கை ஏற்று அதை மத்தியான உணவாக மாறிச்சு, இரவு உணவாக மாறிச்சு. ட்ரஸ்ட் வச்சுருக்கனால அதை சமாளித்து பல லட்சம் செலவு வந்தால் கூட பரவாயில்ல, அதை கண்டினியூ பண்ணணும்னு கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். தேர்தல் வந்தனால என்ன பண்ணிட்டாங்க, உடனே அவங்க ஆளுங்கட்சினால அதில் வந்து டாக்டர் பேர் போட்டிருக்குன்னு சொல்லி அந்த வண்டி ஓடாமல் இப்போ ஒரு 10 நாள் நிப்பாட்டிட்டாங்க. தேர்தல் முடிவு பிறகு திரும்பவும் நாங்கள் அதை தொடர்ந்து இருக்கிறோம். இப்படி மக்களுக்காக ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இயங்கக்கூடிய நான், அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மதுரை வடக்கு தொகுதி சார்ந்த மக்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இந்த திமுக ஆட்சி மேலே கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்களோ, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி வரப்போகிறது. ஊடகங்களோட கணிப்பு இன்னைக்கு அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்கிறது. அந்த நிலையில் வடக்கு தொகுதியும் வெற்றி பெற வேண்டும். வடக்கு தொகுதியும் எடப்பாடியருக்காக வெற்றி பெற்று உறுதுணை இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் வந்து உங்கள் பிள்ளைகளோட நலனை பாருங்கள், இந்த ஊரோட நலனை பாருங்கள்.
மதுரையை குப்பை நகரமாக்கிடுச்சு திமுக. இந்தியாவில் உள்ள மாநகரில் 1ஆம் நம்பர் இடத்துல வச்சிருக்கு குப்பை மாநகரம். நமக்கான ஒரு பொறுப்பு இருக்கிறது. அப்போ வந்து அதே ஒரு வேட்பாளருக்கு எதையுமே செய்யாதவர், எட்டி பார்க்காதவர், யாரையுமே மரியாதை கொடுத்து நடத்தாத ஒருத்தர், கொள்ளையடிக்கிற ஒருத்தர், மணல் மாஃபியா கும்பலை சேர்ந்த ஒருத்தர், அவருக்கு திருப்பி நீங்கள் வந்து வாய்ப்பு தந்துட போகிறீங்களா? அப்போ வந்து இன்னைக்கு தேதிக்கு பணமா குணமா அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கணும் இல்லையா? அதனால 23ஆம் தேதி நீங்கள் ஓட்டு போடுறதுக்குள்ள மக்களே சிந்தித்து பாருங்க. மதுரையை காப்பாற்றணும். நானும் இந்த மதுரையை சேர்ந்தவன். இந்த பகுதியிலேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே நான் இப்போ ஒரு மருத்துவமனை நடத்துகிறேன். தினமும் உங்களை சந்திக்கிறேன். நினச்சோன்னே என்னை சந்திக்க முடியும். அந்த மாதிரி நிலையில் நான் இருக்கிறேன். அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி மாறுவது உறுதியாகிவிட்டது. எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும். உங்களுக்கான எல்லா பிரச்சனையும் தீரும் பொழுது உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அதிமுக உறுப்பினர் இங்கே இருக்கணும். அப்போ டாக்டர் சரவணனை இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். இந்த அநியாயங்களை தாண்டி உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒருத்தர். அந்த இன்ஜினியர் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு அந்த 82 காசுக்காக நம்ம விலைக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. 1500 போக வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷத்துக்கான திட்டங்களை யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி செய்யுங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன், மாணவ செல்வங்களுக்கு, கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு செல்போன் தரேங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு உடனே அவங்க கவுண்டர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி 2 லட்சம் பேருக்கு எப்படி தருவார்? நாங்கள் கல்லூரி படிக்கக்கூடியவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். சில ஆயிரம் தான். அதை வந்து டாக்டர் சரவணன் என்னால் செய்ய முடியும் என் ட்ரஸ்ட் மூலம் அப்படின்ற அடிப்படையில் அந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கேன். இவர் எப்படி செய்வார், பொய் சொல்கிறாருங்கன்னாங்க. அது செய்யக்கூடிய ஒரு வாக்குறுதி. ஆமாம், 2 லட்சம் பேருக்கு நான் சொல்லலை. நான் சொன்னது கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அப்படி மருத்துவமனை வச்சிருக்கறனால 50% ஏற்கனவே நம்ம ஓரளவுக்கு செய்கிறோம். இதுலேயும் இந்த தொகுதியை சார்ந்த மக்களுக்கு அறுவை சிகிச்சை மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் 50% சலுகைன்னு சொல்லியிருந்தோம். தாய்மார்களுக்கு அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று வார்டுகளில் நம்ம வந்து சிறுதொழில் நிறுவனங்கள் தொடங்கி அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்புகளுக்கு உள்ள உதவி, இந்த மாதிரி விஷயங்களை, சாத்தியமான விஷயங்களை ஒரு டாக்டராக படித்தவராக நான் என்ன செய்ய முடியுன்ற ஒரு அனுமானத்தில் நான் மக்களுக்கு கொடுக்குறேன். அப்போ மக்கள் வந்து தராசில் வச்சு பார்க்கணும். இந்த பக்கம் இந்த ஓட்டுக்கு 1500 என்னன்னு பார்க்கணும். இந்த பக்கம் டாக்டர் வந்து அரசாங்கத்திட்ட இருந்து, எடப்பாடியிட்ட இருந்து பெற்று தரப்போகிற விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும். இந்த டாக்டர் என்ன செய்வார், நம்மளுக்கு தனிப்பட்டு என்ன செய்ய முடியும்? நினச்சோன்னு போகலாம் டாக்டர்கிட்ட. ஒரு சொன்ன உடனே நம்ம பகுதி கழக செயலாளர்கள்ட்ட சொன்னோன்னா டாக்டர் நேரடியாக இடத்துக்கு வந்துடுவார். நம்மளுக்கான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன கோரிக்கை இதை நம்ம மதுரை வடக்கு தொகுதி மக்களுக்கு வைக்கிறேன். இந்த தேர்தல் நான் பார்த்த வரைக்கும் கணிப்புப்படி உறுதியாக வெற்றி பெறுகிறோம். இருந்தாலும் சிலர் பல இடங்களில் சாமானிய மக்கள் வந்து அந்த ஒரு நாள் இதை நம்ம யோசிச்சிடாம இந்த மாதிரி தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு எப்படி தமிழ்நாட்டிலேருந்து விரட்டுறதுக்கு எல்லா தொகுதியிலும் மக்கள் தயாராகிட்டாங்களோ வடக்கு தொகுதி மக்களும் தயாராக இருக்க வேண்டும். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உறுதியாக ஒரு ஆட்சி மாற்றம் வரலைன்னா நமக்கு தமிழ்நாடே சுடுகாடாக போயிடும். மதுரை வடக்கு தொகுதி மொத்தமாகவே இந்த திமுக அழிச்சிரும் அப்படின்ற ஒரு பெரிய பயம் எனக்கு இருக்கிறது. போயிட்டோம். இறுதி கட்டமா வடக்கு தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க கொஞ்சம்? ஆமா, எங்களுடைய எடப்பாடியார் சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்களை அவங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத் தருவோம். அவர் வந்து தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்ற பிறகு 10,000 ரூபாய் வீட்டுக்கு ஒரு முறை அறிவித்திருக்கிறார். வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் அறிவிச்சிருக்கிறார். தாய்மார்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் அறிவிச்சிருக்கிறார். வருஷத்துக்கு 3 சிலிண்டர் அறிவிச்சிருக்கார். இப்படி பல்வேறு திட்டங்கள், கல்வி கடன்றது இதெல்லாம் பெற்றுத் தருவதற்காக அவங்களோட பிரதிநிதியை 5 வருஷமும் நான் செயல்படுவேன். டாக்டர் சரவணனா நான் வெற்றி பெற்ற பிறகு நான் சொன்ன மாதிரி கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கான அவங்க படிப்பு உதவியாக அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபோன் உறுதியாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் கொடுப்பேன். அதை மாதம் 250 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவேன். இது என்னோடய ட்ரஸ்ட் மூலம் செய்யக்கூடிய சாத்தியம் உண்டு, செய்வேன். தாய்மார்களுக்கான அந்த சிறுதொழில்களுக்கான உதவிகளை நிச்சயமாக செய்வேன். அப்போ வந்து இளைஞர்களுக்கான பண்ணுறேன், பெண்களுக்காக உள்ள விஷயங்களை பண்ணுறேன், அவங்களுக்கான சிகிச்சைக்கான இதை பண்ணுறேன். இதை தாண்டி இன்னைக்குள்ள இது அடிப்படை வசதி, ரோடு இல்லை. இப்போ இங்கனக்குள்ளே பார்த்தீங்கனாலே நம்ம ரேஷன் கடையை ஒட்டி இப்போ சாக்கடை தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த சாலையை சரி பண்ணுறதுக்கு அது ஏற்கனவே நான் சொன்னது தான், சாக்கடை, நல்ல குடிநீர், இதுக்கான சிறப்பு நிதியை முதலமைச்சர் புரட்சி அம்மா காலத்தில் அது நடந்தது. மதுரைக்காக 250 கோடி சிறப்பு நிதி ஒதுக்கி மதுரை அந்த நேரத்தில் எங்களுடைய மேயராக இருந்த அண்ணன் ராஜன் செல்லப்பாண்டன் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர் வந்து அந்த நேரம் சாத்தியமாக்கினார். அந்த மாதிரி நிச்சயமாக மதுரையை ஒரு கிளீன் சிட்டியாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி நிச்சயமாக அதை மக்களுக்கு செய்வேன். அவங்க ஒத்துழைப்போட இதை வந்து என்னால் நிறைவேற்ற முடியும். அரசியல் ஊழல் குற்றச்சாட்டுகள் உங்கள்கிட்ட இல்ல. இருப்பினும் கூட நீங்க சொன்ன மாதிரி 5 முறை நின்று ஒரே 5 முறை, 5ஆம் முறை ஒரு முறை மட்டும்தான் இடைத்தேர்தல் தொடர்ந்து மற்ற உங்களை ஆதரிக்காததற்கான காரணம் என்ன? இந்த முறை ஆதரிக்கணுன்றதுக்கான காரணம் என்ன? இல்ல, இன்னைக்கு இந்த முறை இந்த பேட்டியில ரொம்ப நாட்களுக்கு ஒரு முகம் சோர்வாக தெரிகிறது.
இந்த பணம் கொடுக்கறதுனால அவங்க வெற்றி பெறுவாங்கன்றீங்களா? பணம் கொடுக்கறது உண்மைதானா? ரொம்ப சோகமா இருக்கிறீங்க நீங்க மருத்துவ வேட்பாளர். 20 நாள் அழிஞ்சனால கலர் மாறி போச்சு. நான் கொஞ்சம் வெள்ளையா இருப்பேன் நானு. ஆமா, கலர் மாறி போச்சு. வேற ஒண்ணும் இல்ல. பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. ஏன்னா வெற்றி உறுதி அப்படின்னு போற இடம் பூரா மக்கள் சொல்றாங்க, மிக எழுச்சியாக இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க சொன்னது இன்னைக்கு உள்ள நம்ம ஜனநாயக நாட்டுல நம்ம எலக்ட்ரல் சிஸ்டத்துல எப்படின்னா 100க்கு 100 ஜெயிச்சாதான் வெற்றின்னு இல்லை இல்ல. இருக்கவர்கள் கூட அதிகமானது வாங்கணும். 1/2% 100 ஓட்டு கூட வாங்கினா அவர் தான் வெற்றின்னு நிலை இருக்கு. அப்போ வந்து ஆட்சி அமைக்கிறாரு, இப்போ திமுக அமைச்சிருக்குன்னா அவங்க 33 35% வாங்கினாங்கன்னா இப்போ 65% அவங்களை ஏத்துக்கலைன்னு அர்த்தம். அப்போ வந்து அது ஜனநாயக நடைமுறை, அதன்படி அவங்க வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எனக்கு என்னுடைய நீங்க சொல்லலாம். நான் இந்த மாதிரி இப்போ திருப்பரங்குன்றத்தை இடைத்தேர்தலில் நான் வெற்றி பெற்றேன் நான். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கான அந்த சூழ்நிலை காரணமா இருக்கலாம். நீங்க சொன்ன குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்து மதுரையில நிறைய எஃப்ஐஆர் பதிவாகி இருக்கிறது. அதுல வந்து பணம் கொடுத்த குற்றச்சாட்டுல வடக்கு தொகுதியில தான் அதிகமான எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உண்மை. நீங்க வந்து போலீஸ்ல நீங்க இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறலாம். இப்ப போனாலும் பார்க்கலாம், சந்து பொந்தெல்லாம் வச்சு இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் இவ்வளவு மோசமாக விலை பேசி கொண்டிருக்கிறாங்க திமுகன்றது அப்பட்டமான உண்மை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு கேள்வியா வைக்கிறீங்க. அதை வச்சுதான் ஒருத்தர் சொல்றாரு, இன்ஜினியர் சொல்றாரு, அதை பார்த்துட்டு இப்படியே போனா மதுரை எப்படி சார் வரும் பாருங்க, எடப்பாடி எடுத்து சொல்லுங்க, மதுரையை சீர்படுத்தணும், நாங்க உறுதியா உங்க மாதிரி ஆளுக்கு நேரா வாக்களிப்போம்னு மக்கள் போற இடத்துல சொல்றது எங்களுக்கு எழுச்சியாக இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் அதிமுக சார்பிலையுமே சில இடங்கள்ல பணம் கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க எங்கேயாச்சும் போலீஸ்ல, நான் எனக்கு தெரிஞ்சு வடக்கு தொகுதியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பதிவாகிற விஷயங்களை எனக்கு வந்து கவனத்துக்கு வரும்பொழுது பார்க்கல. இங்கே தான் வந்து அதிகமான இது நடந்திருக்குது. அதைத்தான் நீங்க ஒரு நாள் 82 காசுக்கு நம்ம வேலை போறோமா வேண்டாம்னு சொல்றேன் நான். ஏன்னா அவங்க போற இந்த இடத்துல பிறந்து வளர்ந்தனால அவங்களும் என்னோட தாய் பிள்ளைகள் மாதிரி தான், என்னோட உற்றார் உறவினர் மாதிரி. அதனால நம்ம எல்லாரும் ஒன்றா சேருவோம், ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம், வடக்கு தொகுதியில் கொண்டு வருவோம், இது ஒரு முன்மாதிரியான தொகுதியை நம்ம நடத்துவோம். நான் எடப்பாடிகிட்ட கேட்டு சிறப்பான நிதி பெற்று உங்களுக்கான அந்த அடிப்படை வசதிகள் உறுதியாக நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற இதை கொடுத்துருக்குறேன். தனிப்பட்டு என்னால் செய்ய முடிஞ்ச சில உதவிகளையும் சொல்லியிருக்கிறேன். மருத்துவர்னால அந்த வகையில் என்னால் மக்களுக்கு உதவியாக என்னால் இருக்க முடியும். இல்லை, இப்போ நீங்கள் அதுக்கு தான் காவல்துறை, பிளேயிங் ஸ்குவாடு எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே அந்தந்த நேரத்தில் அங்கங்கே பார்க்குறவங்க எல்லாமே டக்குன்னு கொடுக்குறாங்க, வர்றாங்க. அதனால தான் கேஸ் பதியப்படுகிறது, நடந்துக்கிட்டு இருக்குது. அது நடக்குது. தேங்க்யூ.